ஹாய் வெல்கம் டு தக்ஷிணா ஹோம். இன்றைக்கி என்ன vlog ஷேர் பண்ணியிருக்கேன்னா, ரொம்ப நாளாகவே பாட்டியோட செயின் கொஞ்சம் விட்டு இருந்துச்சு. அதை மாற்றணும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலாக நான் அவங்களுக்கு கூட காசு போட்டு சேஞ்ச் பண்ணி தரலாமேன்னு தான் பார்த்தேன். ஆனால் அதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு கடைசியாக ஒரு வழியாக போக போக கோல்டு ரேட் ஏறிட்டே போகுதேன்னு சொல்லிட்டு அட்சய திருதி அன்றைக்கி மாற்றிக்கலான்னு பார்த்தோம். அன்றைக்கி 1 கிராமாவது எடுக்கலான்ற மாதிரி. பட்டு சரி அதுக்கு முன்னாடியே மாற்றிக்கலாமேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதுக்கான vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி என்னோடய தாத்தா பாட்டி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்கள் தாத்தா எனக்கு எல்லாமே செய்வார். எனக்கு அவர் தான் எல்லாமே. எனக்கு ஒரு அண்ணனாவோ ஃப்ரெண்டாவோ அப்பாவாவோ தாத்தாவோ எல்லாமே அவர் தான் இருந்தார். நான் எது கேட்டாலுமே அதே நிமிஷமே வாங்கி கொடுத்துருவாரு. இல்லைன்னு இது வரைக்கும் அவர் சொன்னதே கிடையாது. எனக்கு எங்கள் அப்பாவோட எங்கள் தாத்தா தான் எனக்கு எப்போயுமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி யாருக்காச்சும் தாத்தா ரொம்ப க்ளோஸாக இருந்திருந்தாங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது வரைக்கும் நான் வேறு எங்கேயும் அந்த மாதிரி அந்தளவுக்கு கேள்விப்பட்டது கிடையாது. அதனால தான் கேட்குறேன். எங்கள் தாத்தாவுக்கு அப்புறம் எங்கள் பாட்டியுமே இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் கேட்காமலே எதுவாக இருந்தாலும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனாலே நம்ம ஜாப் போன அப்பயுமே அவங்களுக்கு எதனா முடிஞ்சதுன்னா என்னால் முடிஞ்சது கண்டிப்பாக செஞ்சுட்டு தான் இருந்தேன். இதுக்கப்புறமும் செஞ்சுட்டு தான் இருக்கணுன்றது ஒரு எண்ணம். அதனாலவே தான் அந்த செயின் நானே மாற்றி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இதே மாடல் தான் அவங்க முன்னாடியும் போட்டுட்ருந்தாங்க. வேறு எதனா டிசைன் பார்த்து எடுத்து கொடுக்கலான்ட்டு பார்த்தோம். அவங்க இல்லை எனக்கு இதே மாதிரி தான் வேணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் எப்பயுமே ரெகுலராக எடுக்கிற ஷாப்பில் தான் போயிட்டு எடுத்திருந்தோம். அந்நேரத்துக்கும் கோல்டு ரேட் 9,000 கிட்ட ரீச் ஆகிடுச்சு. அக்ஷய திருதி வரைக்கும்லாம் வெயிட் பண்ணோம்னா 10,000 ரீச் பண்ணிடும் போல இருக்குது. சரி இப்போயே சேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாம். அதுவுமே ரொம்பவே நஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நானும் அம்மா மட்டும் தான் போயிருந்தோம். அவங்க அதே டிசைன் சொன்னனால அதே டிசைனே அப்படியே பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக இது 18 கிராம்ஸ் இது. ரொம்பவே நீட்டாகவே இருக்கும். ரொம்ப பார்வையாகவும் இருக்கும். அவங்க ஹூக் இதே மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அப்போ தான் கைட்டி மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. எங்கள் தாத்தா நிறைய பேருக்கு எவ்வளவோ செஞ்சுருக்காரு. நகையிலேருந்து பணம்லேருந்து யாராவது ஹெல்ப்புன்னு கேட்டாலே அவர் மாட்டேன்னு சொல்ல மாட்டார். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனால் எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் சொல்லி கேட்கும்போது யாருமே ஹெல்ப் பண்ணலை. அதேமாரி அவர் நகை செஞ்சவங்க யாருமே அவருக்கு திருப்பி செய்யவும் இல்லை. கேட்டால் அது அவரோட கடமை செஞ்சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தாய் மாமன்னா எல்லாருக்கும் செஞ்சு தான் ஆகணுன்றதெல்லாம் கிடையாதுங்க. அவங்கவுங்களுக்கு ஃபேமிலி இருக்குது. அவங்கவுங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. அதை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கண்மூடித்தனமாக எல்லாருக்குமே செய்கிறதுமே என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. அவர் செஞ்சு ரொம்பவே நாங்கள் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதனால் அடுத்தவங்க செய்கிறது ரொம்பவே யோசித்து செய்யுங்க. என்ன தான் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலுமே நமக்கு செய்வாங்களா அப்படின்றத மனசில் வச்சுட்டு செய்யுங்க. ரொம்ப நம்பிக்கையானவங்களுக்கு மட்டுமே செய்யுங்க. ஏன்னா விற்கிற விலைக்கு கோல்டு எடுக்கலாம் முடியாது. எதனா ஒரு பொருளை மாற்றிட்டு தான் எடுக்கிற மாதிரியே இருக்குது. இது என்னோடய பர்சனல் இதில் நான் ஃபேஸ் பண்ணதுனால ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி யாராவது யாருக்காவது அதிகமாக செஞ்சு ஏமாந்துருந்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை மறக்காமல் கொடுங்க. ஆக்சுவலாக நான் அவங்களுக்காகவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்து எடுத்தது. என்ன தான் நம்ம கம்மி அமௌண்ட்டாக போட்டாலும் நம்ம சேவிங்ஸில் நம்ம இந்த மாதிரி நமக்கு பிடிச்சவங்களுக்கு எடுத்து கொடுக்கறது ரொம்பவே ப்ரீஷியஸான கிஃப்ட்டு தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். அவங்களுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு பார்த்து எடுக்கிறதோ அது எல்லாமே. என் பாட்டிக்காக பெருசாக எதுவும் அதிகமாக செஞ்சதில்லை. எங்கள் தாத்தாவுக்கு ஒன்றுமே செஞ்சதில்லை. அது எனக்கு ரொம்பவே ஒரு குற்ற உணர்ச்சியாகவே இருக்குது. அதனால் எப்படியாவது அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிடணும். அவங்க கேட்டதில்லை இது வரைக்கும் பெருசாக எதுவுமே. இருந்தாலும் நமக்கே தோணணும் இல்லையா? அதுதான் என்னால் முடிஞ்சது ஏதோ இப்போ அவங்களுக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன்.
ஜாப் போகிற டைம்லையுமே வந்து என்னால் முடிஞ்சது அம்மாவுக்கு ஏதோ சின்ன சின்னதாக நகைலாம் அப்பயும் எடுத்து கொடுத்துருந்தேன். அதுதான் வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கொடுத்தது. அவங்க நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுக்கு நம்மளால் முடிஞ்சது ஏதாவது செய்யணும். எல்லாருமே கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ்க்கு செய்யணும். அவங்களாவே வந்து கேட்க மாட்டாங்க. உங்களோட பேரண்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்களுமே வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்பவே வந்து வெளியே சொல்லலைனாலும் ரொம்பவே வந்து மனசுக்குள்ளே சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்கக்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுக்குவாங்க. இது நான் நிறையா வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அவங்களாம் வந்து வாய் விட்டு கேட்க மாட்டாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு. நம்மளா இருந்தோம்னா உரிமையோடு போயிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி, எனக்கு இது வேணும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆனால் அவங்க வந்து சரி நம்ம பசங்க தானே அப்படின்ற மாதிரி அவங்க வந்து வெளிப்படையாக கேட்க மாட்டாங்க. நம்ம தான் வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து கௌரவமாக வச்சுக்கணும். அவங்களுக்கு செய்ய வேண்டியதையும் செய்யணும். இந்த செயின் வந்து ஆனால் அவங்க கொடுத்தது வந்து என்னன்னா 12 கிராம்ஸ் தான். நம்ம வந்து கூட போட்டு அவங்களுக்காக எடுத்து கொடுத்தேன். அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆக்சுவலி இது அன்றைக்கி எடுக்கலாம் தான் பார்த்தது. ஆனால் அன்றைக்கெலாம் வந்து ரொம்பவே ஜாஸ்தி ஆகிடும் போல் இருக்குது. இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தா 7,000 கிட்டே இருந்திருக்கும். அதனால் வந்து சீக்கிரமாக எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு தான். இல்லைனா அமௌண்ட் இருந்தால் செலவாயிடும் சொல்லிட்டு அவங்கக்கிட்ட மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த செயின் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு ஜுவல் எடுக்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உண்டியல் வந்து சேவ் பண்ணி வைப்பேன். அது எனக்கு ரொம்பவே வந்து ஒரு பிக் சப்போர்ட்டாக இருக்கும். இல்லைனா வந்து அதில் இருக்க அமௌண்ட்டுமே வந்து கண்ணுக்கு தெரியாமல் செலவாயிடும். அதனால் வந்து ஒரு அமௌண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வருவேன். அப்படியெல்லாம் நெட் கேஷாக போட்டுலாம் எதுவுமே வந்து எடுக்கிறது கிடையாதுங்க. கஷ்டப்பட்டு எடுக்கிறது தான். நீங்களுமே அந்தமாரி சேவிங்ஸ் பண்ணி பாருங்கள். அது பின்னாடி வந்து பெரிய அமௌண்ட்டாக வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் வந்து வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்கள் பாட்டிக்காக இந்த செயின் நான் வாங்கியிருக்கேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.